ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நார்த் இந்தியன் ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான டேஸ்ட்டில் பன்னீர் பட்டர் மசாலா தான் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணி 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சூடானதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சி பூ, சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு சேர்த்துட்டு இது கூடயே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 10 போல் முந்திரி சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய பீஸாவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பழுத்த தக்காளியாக ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. அதையும் பெரிய பீஸாக தான் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இது நல்லா வேகணும். அந்த தக்காளியோட தோலெல்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வேக வைக்கணும். வெந்த உடனே நம்ம இதை அரைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு அப்படியே மாற்றிடுங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் தண்ணி சேர்க்கலை. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடணும். இதை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துடணும். நம்ம எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிருந்தாலும் நம்ம சேர்த்துருக்க பட்டை, பிரியாணி இலையெல்லாம் கொஞ்சம் இருக்கும். நம்ம இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா எதுவுமே இல்லாமல் நல்லா க்ரீமியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வடிகட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும். ஏன்னா நார்த் இந்தியன் ஸ்டைலில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பாருங்கள், கொஞ்சோண்டு அந்த இஞ்சியோட பட்டை இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அதனால் நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம்னா நமக்கு இப்போ மசாலா ரெடி ஆயிரும். ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பட்டர் வேண்டான்னு நினச்சிங்கன்னா குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் சூடானதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் பிரியாணி இலையை சேர்த்துட்டு உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நார்த் இந்தியன் ஸ்டைலில் இந்த மாதிரி தான் செய்வாங்க. எனக்கு அங்கே உள்ள ஒரு சிஸ்டர் தான் இந்த ரெசிபியை சொல்லி கொடுத்தாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதில் 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அதனால் ஒரு வேளை தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா பாலை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து செய்யும்போது இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க விட்டுருங்க. கொஞ்சம் திக்காகணும். திக்கானா தான் இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு திக்காயிருச்சு. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் பன்னீரை சேர்த்துக்கலாம். நான் பெரிய பெரிய துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்க பன்னீரை தான் இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன பீஸாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 200 கிராம் பன்னீர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க. பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வைக்கணும். நீங்கள் பன்னீரை லைட்டாக ஒரு தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி கூட சேர்த்துக்கலாம். பன்னீரை ஃப்ரை பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணாதீங்க. லைட்டாக அதோட கலர் மாறின உடனே எடுத்து இந்த மாதிரி கிரேவியில் சேர்த்துருங்க. டேஸ்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சேர்க்குறது பன்னீர் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதனால் நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் சேர்ப்பேன். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். கரம் மசாலா நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது, லாஸ்ட்டாக தான் இந்த மாதிரி சேர்க்கணும். இப்போ ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம கஸ்தூரி மேத்தி சேர்க்கணும். இது வெந்தயக்கீரை, காஞ்ச வெந்தயக்கீரை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். அதை இந்த மாதிரி கையால் நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே ஈஸியாக கிடைக்கும். கஸ்தூரி மேத்தி கிடைக்கலன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு விருப்பம் இல்லைனா கூட நீங்கள் அதை சேர்க்காமல் விட்டுடலாம். ஹோட்டல் ஸ்டைலில் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஆனால் சேர்க்கலனாலுமே ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கும். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பன்னீர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சாலே போதும். இதில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கணும். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்தா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு வேளை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம வீட்டில் சூடு பண்ணுற பால்லேருந்து எடுக்கிற ஆடையை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக எடுத்து வச்சுட்டு அதை ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி ஆயிரும். நான் அந்த மாதிரி தான் சேர்த்துருக்கேன். வீட்டில் இருக்க பாலாடையை தான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அது போல் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நறுக்கின கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க.
பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குன்றத ஹோட்டல் ஸ்டைலில் அப்படியே இருக்கும் இந்த டேஸ்ட் வந்து. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஜீரா ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.